சில கடத்தல் பண்ணீங்கன்னு உங்க மேல குற்றச்சாட்டு இருந்துச்சு. இப்போ நீங்க நிரபராதின்னு முடிவாயிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க சார்? நான் எப்பவுமே கடவுளை நம்புறவன். என் உழைப்பு மட்டுமே ஆதாரமா வச்சுதான் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கேன். நீதி, நேர்மை, நியாயம் இதை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது. யாரோ வேண்டாதவங்க வேணும்னே என் மேல இந்த பழிய போட்டிருக்காங்க. இப்போ நான் எந்த தப்புமே பண்ணலன்னு கோர்ட்ல தீர்ப்பாயிருக்கு. அது ரொம்ப சந்தோஷம். அப்போ யார் தான் அந்த தப்பு பண்ணது சார்? அது எங்க கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு மேனேஜர் தான். பண தேவைக்காக இதை செஞ்சுட்டாரு. அவர் தான் எங்க கம்பெனி வேன்ல சிலையை எடுத்துட்டு போயிட்டு இவர் மேல பழிய போட்டுட்டாரு. உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஸ்டேஷனுக்கு போய் விசாரிச்சுக்கோங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். இதெல்லாம் உடனே அப்படியே வந்துடணும். அதுக்கு ஏதோ ஒரு பேர் இருக்கு. ஃபிளாஷ் நியூஸ் ஆண்டி. ஃபிளாஷ் நியூஸ். அது உடனே இப்பவே போட்டு கண்டிப்பா உடனே போடுறேன் மேடம். போயிட்டு வாங்க. நல்லபடியா போயிட்டு வாங்க. நல்லா ஃபிளாஷ் பண்ணுங்க. அப்பா சரி சரி. இப்ப ஆர்த்தி எடுங்க. ஆண்டி கொடுங்க ஆண்டி. நானும் இந்த வீட்டு பொண்ணு தானே, நான் ஆரத்தி எடுக்கிறேன். அப்படி போமா. சரிங்க ஆண்டி. வாங்க வாங்க எல்லாம் உள்ள வாங்க. ராஜாராம், அந்த விவேக்ங்கிற ஆளு உங்க கம்பெனில 20 வருஷமா வேலை பார்த்திருக்காரு. அவர்கிட்ட இப்படி ஒரு திருட்டு புத்தி இருந்தது எப்படி நீங்க கண்டுபிடிக்காம இருந்தீங்க? இல்ல ராணிமா, உண்மையை சொல்லணும்னா பல விஷயங்கள்ல அந்த விவேக் ரொம்ப திறமைசாலி. நான் இல்லைன்னா கூட கம்பெனி எடுத்து நடத்துற அளவுக்கு உண்மையிலேயே திறமைசாலி தான் அவன். 1-2 விஷயத்துல சின்ன சின்ன கையாடல் பண்ணியிருக்கான். அதை நானும் மன்னிச்சு விட்டுருக்கேன். மன்னிச்சு விட்டா திருந்திருவான்னு நினைச்சேன். ஆனா இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? ராஜாராம், நாம வெள்ளந்தியா இருக்கலாம், வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கலாம். ஆனா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க தப்பானவங்கன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத குருடனா இருக்க கூடாது. அந்த மாதிரி இருந்தோம்னா இப்படிதான் சிக்கல் வந்துகிட்டே இருக்கும். இல்லம்மா, ஒரு தடவை பட்டுட்டேன்ல, இனிமே ரொம்ப கவனமா இருப்பேன். சரி சரி. ஆனா அந்த சமயத்துல பொன்னி பண்ண காரியத்தை மறக்கவே முடியாது ராணிமா. தனி பொம்பளையா குடும்பத்தையும் கவனிச்சுக்கிட்டு கம்பெனியும் கவனிச்சுக்கிட்டு ராஜா நம்ம வெளியில எடுக்கிறதுக்கான வேலையும் பார்த்துக்கிட்டே இருந்தா. கடைசியா ராஜாராம நிரபராதின்னு நிரூபிச்சு வெளியே கொண்டு வந்துட்டா. இவ்வளோ டஃப்பான சிச்சுவேஷனை அம்மா எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு இப்பவும் எனக்கு ஆச்சரியமா இருக்கா ஆண்டி. நான்லாம் டெய்லி அழுத ஆண்டி. அம்மா இல்லைன்னா ரொம்ப அப்செட் ஆயிருப்பேன். நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு இருந்தேன். எங்கள் அம்மா தான் எனக்கு டெய்லியும் தைரியம் சொல்லுவாங்க, நாளைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் நீயும் ஃபேஸ் பண்ணணும்னு. பாருங்க, நீங்க வீட்ல வேலை பார்க்குற ஆண்டியை தானே பார்த்தீங்க, ஃபேக்டரியில வேலை பார்த்த ஆண்டியை பார்க்கலையே. அவங்க அங்க வேற லெவல்.
கம்பெனில இருந்த எல்லா லேபர்ஸும் கைவிட்டு போனப்போ தனியா நின்று ஒரு விமன் டீமை ரெடி பண்ணி அவங்கள கைட் பண்ணி எந்த ப்ரொடக்ஷனும் ஸ்டாப் ஆகாத அளவுக்கு ரன் பண்றாங்க. அதுக்கெல்லாம் பெரிய கட்ஸ் வேணும். ஊர்ல இருக்கும்போது இவ்ளோ துணிச்சலான பொண்ணிய நான் அங்கதான் பாத்திருக்கேன். அதுக்கப்புறம் 25 வருஷம் கழிச்சு இப்பதான் இவளை இப்படி பாக்குறேன். ஏன் ராஜாராம், பொன்னி உங்களுக்காக இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கா. எல்லாரும் அவளை பாராட்டுறாங்க. நீங்க அவளை பாராட்டி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. என்ன மனசுல இன்னும் ஏதாவது உறுத்தல் இருக்கா? இல்ல உங்களுக்குள்ள ஏதோ கோபம் இல்ல மன்னிக்க முடியாத விஷயம் ஏதாவது இருக்கா? அக்கா, எதுக்கு அவரு என்ன பாராட்டணும்? நான் என்ன பெருசா பண்ணிட்டேன்? எல்லா பொண்ணுங்களும் புருஷன் இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கும்போது என்ன பண்ணணுமோ அதை தான் நான் பண்ணேன். அதுக்கு எனக்கு தனிப்பட்ட பாராட்டெல்லாம் ஒன்றும் அவசியமே இல்லை. ராஜாராம், உங்க மேல அப்படி ஒரு பழி விழுந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்ல எவ்வளவு பேரு எத்தனை மணி நேரம் தூங்குனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா பொன்னி ஒரு நாளும் ஒரு ராத்திரி கூட தூங்கல. அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நைட்டு திடீர்னு 12 மணிக்கு போன் பண்ணுவான். காலையில வாணி அக்காக்கு பிளைட் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சான்னு கேட்கும். அப்புறம் திடீர்னு 3 மணிக்கு பேசுவா. எப்படியாவது ஜாமீன் கிடைச்சிடுமா அப்படி இப்படின்னு கேப்பா. ஐயோ, இந்த சில கடத்தல் அதிகாரிகளை நேர்ல போய் பாப்பா. ஐயோ அக்கா, அது அப்படி ஆயிடுச்சு, இந்த கேஸ்ல இப்படி ஆயிடுச்சுன்னு ஏதாவது ஒண்ணு அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பா. ஏன் காலையில கோயிலுக்கு போயிட்டு ஆபீஸ்க்கு போறான்னு தானே நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நேரம் என் வீட்டு வாசல்ல வந்து நிப்பா. அக்கா, என் வீட்டுக்காரரு தர்மர் மாதிரி வாழ்ந்தவரு. இப்படி ஒரு கலங்கம் அவளுக்கு வந்துடக்கூடாது, எப்படியாவது அதை சரி பண்ணணும் அப்படியே அழுவா. அவளுடைய கண்ணீரும் வேண்டுதலும் போராட்டம் தான் இன்னைக்கு உங்களை வெளியே கொண்டு வந்து சேர்த்துருக்கு. அப்படியே 24 மணி நேரமும் உங்களை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பொண்டாட்டிய பாராட்டாம எப்படி ராஜாராம் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வாய திறந்து ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்களேன், அப்பதானே அவ மனசு சந்தோஷப்படும். ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற இந்த நேரத்துல சூர்யாவும் பவித்ராவும் கூட இருந்திருந்தாங்கன்னா அவங்களும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரிய வேண்டாமா? இப்படி அவசரம் கொடுக்க மாதிரியா பேசுவ?
பெரியவங்க நாங்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம்ல, இந்த விஷயம் நாங்க பேச மாட்டோமா? சாரி ஆண்டி, தெரியாம பேசிட்டேன். ஐயோ என்னக்கா? அது சரி, அந்த பூஜை யாரு பொண்ணி? அந்த பூஜை நம்ம ஆபீஸ்ல. ஓ, ஆபீஸ்ல வேலை பார்த்தா ஆனந்தோட பொண்ணு. அதுதான் சொல்லிட்டியே. அதை தவிர வேற என்ன தெரியும்? வேற என்ன? ரொம்ப நல்ல பொண்ணுக்கா. அவ தாலியை காப்பாத்தி கொடுத்தா. அது வேற 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 ஏதாவது சொல்லு. என்னக்கா என்ன கேக்குறீங்க? அவளுடைய அம்மாவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவளோட அம்மா அக்கா, அதான் அவங்க அம்மா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு வந்தாங்க. ரொம்ப நல்ல பொண்ணுக்கா. அவ பேர் கூட வள்ளி. வள்ளியா? புஷ்பவல்லியா? என்னக்கா சொல்றீங்க? புஷ்பவல்லிய நீ பாத்திருக்கியா? இல்லக்கா. சரி, புஷ்பவல்லி பத்தி உனக்கு என்ன தெரியும்? அது புஷ்பவல்லி, அது குடும்பத்துக்கு ஏற்கனவே தெரிஞ்சவ. அவ பேரு கேட்டாலே இவருக்கு பிடிக்காது. அவளால ஒரு நேரத்துல இவரு தற்கொலைக்கெல்லாம் முயற்சி பண்ணதா விநாயகன்னு சொல்லியிருக்காரு. இப்ப கூட பாம்பேல செட்டில் ஆயிட்டதா சொல்றாங்க. அவ மும்பைல இருந்ததெல்லாம் ஒரு காலம் பொண்ணி. இப்ப அவ சென்னைக்கே வந்துட்டா. பல தடவை நம்ம விநாயக அண்ணன்கிட்ட பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கியிருக்கா. ஒரு நெருக்கடியான சமயத்துல என் அக்கா வாணி தான் அவகிட்ட பேசி இனிமே இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு ஏதோ அவகிட்ட பேசி அனுப்பிச்சு விட்டாங்க. அது தெரியுமா? அதுக்கப்புறம் அவ விநாயக அண்ணனை சந்திச்சாலான்னு எனக்கு தெரியாது. அவரும் என்கிட்ட எதுவும் சொல்லல. அது சரிக்கா. இப்ப எதுக்கு அவளை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு அந்த புஷ்பவல்லி தான் இந்த பூஜாவோட அம்மானே எனக்கு தோணுது. அக்கா என்ன? ஏன்னா உன் குடும்பத்துல நிறைய பிரச்சனை நடக்குது பொண்ணி. புதுசு புதுசா ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. எல்லா பிரச்சனையும் உன் குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒருத்தர் மூலியமா தான் நடக்குதுன்னு எனக்கு தோணுது. அது பண்றதெல்லாம் இந்த பொண்ணா இருக்குமோன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஆனா அனாவசியமா சந்தேகப்பட்டு நம்ம கிட்ட அடைக்கலம் தேடி வந்தவங்களை குத்தம் சொல்றது அது ரொம்ப பாவமாயிடும். அதே நேரத்துல நாம ஏமாலி ஆயிடக்கூடாதுல்ல. எதுக்கும் அந்த பூஜா மேல ஒரு கண்ணு வச்சுக்கும். அது சரிக்கா. இவர் இப்போ சூர்யா பேச்ச ஆரம்பிச்சாலே கோவப்படுறாரே. அவர்கிட்ட எப்படி இந்த பார், இந்த சூர்யா பவித்ரா விஷயம் இப்ப பேச வேண்டாம். அதுக்குன்னு ஒரு நேரம் வரும். அப்ப நானே வந்து பேசுறேன். சரியா? சரிங்கக்கா. வா. ஏன் ராணி அக்கா திடீர்னு இப்படி சொல்றாங்க? எனக்கு அந்த புஷ்பவல்லி தான் இந்த பூஜாவோட அம்மானே எனக்கு தோணுது. ஆண்டி, இந்தாங்க ஜூஸ் குடிங்க. இல்ல ஆண்டி, பிரஸ் மீட் அது இதுன்னு ரொம்ப அலைஞ்சு டயர்டா இருப்பீங்க. ஜூஸ் குடிங்க ஆண்டி. நான் கீழே போறேன். உன் குடும்பத்துல நிறைய பிரச்சனை நடக்குது பொண்ணி. புதுசு புதுசா ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. எல்லா பிரச்சனையும் உன் குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒருத்தர் மூலியமா தான் நடக்குதுன்னு எனக்கு தோணுது. அது பண்றதெல்லாம் இந்த பொண்ணா இருக்குமோன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு.
ஆனா அனாவசியமா சந்தேகப்பட்டு நம்மக்கிட்ட அடைக்கலம் தேடி வந்தவங்களை குத்தம் சொல்றது அது ரொம்ப பாவமாயிடும். அதே நேரத்துல நாம ஏமாளி ஆயிடக்கூடாதுல்ல. எதுக்கும் அந்த பூஜா மேல ஒரு கண்ணு வச்சுக்கும். ராணி அக்கா பூஜா மேல ஒரு கண்ணு வைக்க சொல்றாங்க. பூஜா அந்த அளவுக்கு ஒரு கெட்ட பொண்ணா? நான் யாருன்னு தெரியாதப்ப கூட என் தாலி அவ காப்பாத்தி கொடுத்தாளே. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ற மாதிரி அவ எங்கேயுமே நடந்துகிட்டது இல்லையே. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவோ கஷ்டங்கள்ல அவளும் பங்கெடுத்திருக்கா. அவ எப்படி தப்பானவளா இருப்பா? குழப்பமா இருக்கு. ராணி அக்கா வேற கவனமா இருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க என்கிட்ட ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலும் அதுக்கு பின்னாடி 1000 அர்த்தம் இருக்கும். அப்படி பார்த்தா ஏதோ ஒரு சீரியஸான விஷயம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அம்மா, என்னம்மா ஆச்சு? ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதாச்சும் குழப்பமா இருக்கியா? இல்லடா, குழப்பம்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு விஷயத்துக்கு தெளிவு கிடைக்கணும், அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன விஷயமா? சந்துரு, பூஜாவை உனக்கு எப்பல இருந்து தெரியும்? என்ன விஷயமா? இல்லடா, பூஜா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியுமா இல்ல முன்னாடியே தெரியுமா? அன்னைக்கு நான் மயக்கம் போட்டு விழுந்தப்போ அவ தானே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. அப்படிதான் தெரியுமா? சரி, அதை தவிர உனக்கு எதுவும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏமா கேக்குறீங்க? சந்துரு, பூஜா நல்லவளா கெட்டவளா? இப்போ ஏமா இந்த கேள்வியை கேக்குறீங்க? அது இல்லடா சந்துரு, ராணி அக்கா பூஜா நான் நினைக்கிற மாதிரி நல்லவில்ல, அவ மேல ஒரு கண்ணு வைக்க சொல்றாங்க. என்னமோ வீட்டுல நடக்கிற குழப்பங்களுக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க அம்மாவை எனக்கு நல்லா தெரியும், நல்ல பழக்கம். அவங்க அம்மா பேரும் வள்ளின்னு தான் அவங்க சொன்னாங்க. ஆனா ராணி அக்கா என்ன சொல்றாங்கன்னா, புஷ்பவள்ளின்னு ஏற்கனவே ஒரு பொண்ணால நம்ம குடும்பத்துல எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு. விநாயக அண்ணன் கிட்ட மிரட்டி அவங்க பணம் எல்லாம் வாங்கினதாவும் அந்த புஷ்பவள்ளி தான் இந்த வள்ளியான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அம்மா, எனக்கும் பூஜா மேல சந்தேகம் இருக்குமா. எனக்கு அவளோட ஆக்டிவிட்டிஸ் மேல கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. இப்போ அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லுமா? டேய், அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. பாவம், அப்புறம் இந்த பூஜா என்ன பண்ணுவா? நீ ஒண்ணு பண்ணு, முதல்ல பூஜா அவ ஃபேமிலி அத பத்திலாம் கொஞ்சம் விசாரி. அவ அம்மா பேரு ஆக்சுவலாவே என்னன்னு முதல்ல அதை விசாரி. அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் முடிவெடுத்துக்கலாம். சரிம்மா, உடனே அவளை பத்தி விசாரிச்சு சொல்றேன். அக்கா, ஒரு நிமிஷம். இந்த போட்டோல இருக்கிறவளை எங்கேயாவது பார்த்துருக்கீங்க?
அண்ணா என்னப்பா? அது புஷ்பவள்ளி வீடு தானே? ஆமா, புஷ்பவள்ளி வீடு தான். சொல்லுப்பா, அவங்க ஏதாவது உங்களுக்கு பணங்கணும் தரணுமா? ஆஹா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க யார் என்னன்னு விசாரிக்கலாம் தான் வந்தேன். ஆக்சிடென்ட்ல ஆள் போய் சேர்ந்துருச்சே தம்பி. புருஷன், அந்த பெரிய பொண்ணு, அந்த அம்மா 3 பேரும் மொத்தமா போய் சேர்ந்துட்டாங்க தம்பி. ஆ அது தெரியும். அவங்க ஆள் எப்படி? ரொம்ப ராங்கியான பொம்பளை. வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஏரியாவிலேயே பயங்கர ஃபேமஸ். யாருனாலும் கை நீட்டி அடிச்சிரும்பா. பயங்கரமான பொம்பளை. ஊரு பூரா கடை வாங்கி வச்சிருக்கு. கடங்காரங்க கடனை கேட்டு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பானுங்க. இந்த அம்மாவும் ஈக்குவலாக சண்டை போடும் தம்பி. போலீஸு, ரவுடிங்க, கட்ட பஞ்சாயத்துக்காரங்க டெய்லி யாராச்சும் வந்து போயிட்டு தான் இருப்பானுங்க. அவங்க பேரு புஷ்பவள்ளி தானா இல்லை வெறும் வள்ளி தானா? ஏம்பா, ஒரு நாளைக்கு 100 பேர் புஷ்பவள்ளி புஷ்பவள்ளின்னு தேடிட்டு வர்றான். எனக்கு தெரியாதா? அவ பேரு புஷ்பவள்ளி தான்பா. ம் புஷ்பவள்ளியோட பொண்ணு தான் இந்த பூஜா. ஆனா அம்மாட்ட பேரை மறைச்சு பழகியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. எங்களுக்கே தண்ணி காட்டுறியா நீ? இருடி வரேன். ராஜாராம சூப்பரா எப்படி இருக்குல்ல? பாராட்டுறாங்க பாரு. ராஜாராமோட நல்ல மனசுக்கு அவன் வெளியில வந்துட்டான். இது பாருங்க. ஆமா செம்மையா இருக்கு. மா ராணி ஆண்டி பிரஸ் மீட் வச்சது செம்ம ஐடியா. இங்க பாருங்களேன், எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் சோஷியல் மீடியாலயும் அப்பாவோட நியூஸ் தான் ஃபிளாஷ் ஆயிருக்கு. எந்த சேனல்ல அங்கிள குற்றவாளின்னு சொன்னாங்களோ இப்ப அவங்களே அங்கிள நிரபராதின்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்டி. ட்ரெண்ட் ஆயிடும்னு நினைக்கிறேன்ல சந்துரு. ஆமா. என்னடா என்ன ஆச்சு? ஏதாவது தெரிஞ்சதா? அம்மா நாம சந்தேகப்பட்டது சரியா போச்சு. என்னடா என்ன சொல்ற? இத்தனை நாளா ஒரு பாம்புக்கு தான் நம்ம பாலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த பூஜா புஷ்பவள்ளியோட பொண்ணுதாம்மா.